வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வேர்க்கடலையில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். வேர்க்கடலை வெறும் சுவையான சிற்றுண்டி மட்டும் கிடையாதுங்க. அது நம்முடைய உடலுக்கு தேவையான பல்வேறு விதமான ஊட்டச்சத்துக்களை அள்ளித்தரக்கூடிய ஏழைகளின் முந்திரி அப்படின்னே சொல்லலாம். வேர்க்கடலை நம்ம எப்படியெல்லாம் சாப்பிடலாம்னு கேட்டிங்கன்னா, வறுத்த வேர்க்கடலையாகவும் எடுத்துக்கலாம், வேக வைத்த வேர்க்கடலையாகவும் எடுத்துக்கலாம். ஆனால் வறுத்த வேர்க்கடலையை விட வேக வைத்த வேர்க்கடலையில் தான் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக இருக்குது. ஸோ கூடுமான வரைக்கும் நீங்கள் வேக வைத்த வேர்க்கடலையாகவே எடுத்துக்கொள்வதே உங்களுடைய உடலுக்கு நல்லது தான். யாருக்கெல்லாம் வேர்க்கடலை ஒத்துக்காதுன்னு பார்த்தீங்கன்னா, பித்தப்பை கற்கள் இருக்கிறவங்க மற்றும் சில வகை ஒவ்வாமை அலர்ஜி இருக்கிறவங்க மட்டும் வேர்க்கடலையை தவிர்க்கிறது நல்லது. ஸோ மற்றவர்கள் வேர்க்கடலை எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் மூலமாக என்னென்ன மருத்துவ நன்மைகளை நீங்கள் பெறுகிறீங்க அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம வேர்க்கடலை இருந்து எடுத்துக்கொள்ளலாங்க. காரணம், வேர்க்கடலில் இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் மற்றும் மோனோ அன்சாச்சுரேட்டட் கொழுப்புகள், அதாவது நல்ல கொழுப்புகள், குட் ஃபேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை, எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கெட்ட கொழுப்பை குறைச்சிட்டு நல்ல கொழுப்பு ஹெச்டிஎல் மட்டும் நமக்கு அதிகரிக்குது. இதனால இது இதய தமனிகளில் அடைப்பு ஏற்படுவதை தடுத்து இதயத்தை பாதுகாக்குது. இப்போ நமக்கு வந்து கெட்ட கொழுப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா இதயத்துக்கு வந்து ரத்த ஓட்டம் ரத்த நாளங்கள் வழியாக போகுங்க. அந்த கெட்ட கொழுப்புகள் வந்து அந்த ரத்த நாளங்களில் படிஞ்சிருந்தது அப்படின்னா அந்த அதீத கொழுப்பு படிவின் காரணமாக போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் இதயத்துக்கு ரத்த நாளங்கள் வழியாக போகாது. இதனால இதய துடிப்பு சீரற்றதாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற பல்வேறு விதமான பக்க விளைவுகளும் ஏற்படும். அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, இதயத்திற்கு நன்மை தரக்கூடிய கொழுப்புகளை மட்டுமே போதுமான அளவுக்கு வைத்துக்கொண்டு இதயத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை அகற்ற வேண்டும். ஸோ அதுக்காக தான் நம்ம வேர்க்கடலை எடுத்துக்கிறோம். வேர்க்கடலில் இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் எல்லாமே அந்த கெட்ட கொழுப்புகளை அகற்றி இதயத்தை நமக்கு வந்து பராமரிக்கும். மூளை செயல்திறன் சிறப்பாக இருக்கிறதுக்கு, மூளை திறன் மேம்பாடு அடைவதற்கெல்லாம் வேர்க்கடலை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். காரணம், வேர்க்கடலில் இருக்கக்கூடிய விட்டமின் B3 நியாசின் மூளையினுடைய செயல்பாட்டை தூண்டுகிறது. நினைவாற்றலை அதிகரிக்கிறதுக்கும், வயதான காலத்தில் ஏற்படக்கூடிய மறதி நோய்கள், அல்சைமர்ஸ், பார்க்கின்சன் இந்த மாதிரி நோய்களை தவிர்க்கிறதுக்குமே வேர்க்கடலை நமக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து குழந்தைகளுக்கு, இளைஞர்களுக்கெல்லாம் வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு நிறைய பிஸ்கெட்டு, குக்கீஸ் எல்லாம் கொடுக்குறோம் இல்லையா? இதெல்லாம் இல்லாமல் வேக வைத்த வேர்க்கடலையே அவங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி டைமில் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுடைய சிந்தித்து செயல்படக்கூடிய திறன், அந்த கேப்பபிலிட்டி, கெப்பாசிட்டி வந்து மைண்ட் ரீடிங் எல்லாமே அவங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். அப்போ மூளையினுடைய செயல்திறன் அவங்களுக்கு மேம்படுது அப்படின்றது அர்த்தம். மூளை நரம்புகளில் உள்ள இறுக்கங்களை தளர்த்தி மூளை நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டத்தை வந்து சீரான அளவில் பாய்ச்சி மூளை செல்களை மீண்டும் மீண்டும் புதுப்பித்து எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி, ஒருமுகப்படுத்தக்கூடிய தன்மை பெற்று ஃபாஸ்ட் நிலராக சிந்தித்து செயல்படுவதற்கு குழந்தைகள், இளைஞர்கள் வேர்க்கடலை எடுத்துக்கலாம். முதியவர்கள் வேர்க்கடலை எடுத்துக்கொள்ளும் போது மறதி வந்து அவங்களுக்கு கண்ட்ரோலாக இருக்கும், அளவுக்கு அதிகமாக இருக்காது. எலும்புகள் உறுதியாக இருக்கிறதுக்கு, உடல் உறுதி பெறுவதற்கெல்லாமே நம்ம வேர்க்கடலை எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வேர்க்கடலையில் வந்து கால்சியம் மற்றும் மெக்னீசியம் சத்துக்கள் அதிக அளவில் இருக்குங்க. இது எல்லாமே நம்மளுடைய எலும்புகளை வலிமையாக உதவக்கூடிய அடிப்படையான ஊட்டச்சத்துக்கள். குறிப்பாக வயதானவர்களுக்கு ஏற்படக்கூடிய எலும்பு தேய்மானம் மற்றும் பலவீனத்தை தடுக்கிறதுக்கு வேர்க்கடலை ஒரு சிறந்த உணவாக இருக்கு. ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அலர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகளுமே இல்லாமல் 40, 50, 60 வயதிலுமே நம்முடைய எலும்புகளை இரும்பு போல நம்ம பலம் பெற வைத்துக் கொள்ள வேண்டும். பேலன்ஸ் தடுமாறாமல் ஸ்ட்ரென்த்தாக ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நினைச்சோம்னா வேர்க்கடலை நம்ம இப்போ இருந்து எடுத்துக்கலாம். வயதானவர்கள் இப்போ கூட வேர்க்கடலை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நரம்புகள், எலும்புகள் எல்லாமே உங்களுக்கு வந்து வலுவாக இருக்கும். உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் நீங்கள் குறைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா வேர்க்கடலை எடுத்துக்கொள்ளலாங்க. காரணம், வேர்க்கடலை வந்து புரதச்சத்து, அந்த புரோட்டீன் மற்றும் நார் சத்து இருக்குங்க இல்லையா, ஃபைபர், இதெல்லாமே அதிக அளவில் இருக்கிறதால சிறிதளவு நீங்கள் வேர்க்கடலையை சாப்பிட்டாலே வயிறு நிரம்பிய ஒரு உணர்வு, ஒரு ஃபீல் உங்களுக்கு இருக்கும். அதாவது நீங்கள் உணவுகளையே சாப்பிட்டு முடிச்ச ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஸோ இதனால் நீங்கள் தேவையற்ற உணவுகளை தவிர்ப்பீங்க. அதிக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொண்டு உடல் எடை இன்னும் அதிகமாகப்படுவதை முதல்ல தவிர்த்துருவீங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் உடல் எடை குறைக்கணும் அப்படின்னாலே அதிக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள் குறைந்த கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளாக இருக்கணும். அந்த உணவுகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல் அமைப்பை வந்து பாதுகாத்து உங்களுடைய உடலில் ஏற்கனவே தேங்கியிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை எல்லாம் கரைத்து ஆற்றலாக மாற்றி கொடுத்து, அதாவது கொலஸ்ட்ரால்ஸை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ தொப்பை போன்ற அமைப்பு, தேவையில்லாத கொழுப்புகள்லாம் குறைக்கிறதுக்கான அந்த டயட் ஃபுட்டில் வேர்க்கடலை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை நோய் கட்டுப்பாடு அடைவதற்கெல்லாம் தொடர்ந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை எடுத்துக்கொள்ளலாங்க. காரணம் என்னென்னா, வேர்க்கடலில் இருக்கக்கூடிய மேங்கனீஸ் சத்து ரத்தத்தில்
சர்க்கரையினுடைய அளவை சீராக வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதன் கிளைசெமிக் குறியீடு, அந்த கிளைசெமிக் இண்டெக்ஸ் என்னன்னா, நம்ம ஒரு உணவை எடுத்துக்கொள்ளும் போது அந்த உணவுகள் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள், குறிப்பாக வந்து கார்போஹைட்ரேட் எல்லாமே நம்மளுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவில் எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றத பொறுத்து தான் இந்த கிளைசெமிக் குறியீடை கணக்கு பண்ணுவாங்க. அந்த வகையில் நீரிழிவு நோயாளிகள்லாம் மருத்துவர்களுடைய ஆலோசனையுடன் மிதமான அளவில் வேர்க்கடலை எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்படுத்தப்படும். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து நீங்கள் விடுபடலாம். ஸோ வேர்க்கடலை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு பிடித்தமான ஸ்நாக்ஸ் கூடவும் வேர்க்கடலை வந்து சேர்த்து சாப்பிடுங்க. அதில் இருக்கக்கூடிய நன்மைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க. உடல் நலத்தை பராமரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.